அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானின் அதிசார சஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் ஆங்கில 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணித ரீதியாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார். அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், அதாவது 5/12/2025 வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை 5:45 மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். குரு பயிற்சி ஆகும் வரை அங்கு மிதுனத்தில் தான் சஞ்சரிப்பார். இது கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த 49 நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை, 1.5 மாசத்துக்கு மேலே ஆகுது. 12 ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது, அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். பொதுவாக கும்பராசிக்கெல்லாம் 6ஆம் இடத்த குரு இருப்பது ஒரு நல்ல விஷயம்தான். 5ல் இருந்து கொண்ட குரு பகவான் உங்களுக்கு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுத்திருப்பார். அதில் நீங்கள் அதிக உவகையில் இருந்தால் இந்த 49 நாள் அதற்கு திருஷ்டி பரிகாரமாக பண்ணணும். அது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இனிப்பு வகைகளை சற்று பார்த்து சாப்பிடுங்க. சுகர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இந்த 49 நாளைக்கு தயவு செய்து இந்த கேஸ்ல பிரச்சனை வேணா ஒதுங்கிருங்க. ஒரு ஆக்ரோஷமா ஒரு முடிவு எடுப்பீங்க, ஒரு கோபதாபத்தை நீங்க காட்டுவாங்க. அதனால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நடக்காம போவதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. கும்பராசிக்காக சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. ஆனால் அதே சமயம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பது நல்ல விஷயம். அப்ப தொழில மாத்திரம் உங்க மைண்டை ஓட்டுங்க. நம்ம வேலை என்ன, அந்த வேலையை நம்ம செய்வோம். நமக்கு 4 காசு வருதா, அந்த வேலையை மொத்தம் நிம்மதியா செஞ்சுட்டு அமைதியா போய் வீட்டுல போய் சாப்பிட்டோமா படுத்தோமான்ட்டு இருக்கணும். வேற எந்த விஷயத்தையும் இறங்கக்கூடாது. ஏன்னா எதிரிகள் உருவாவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை குரு உருவாக்கி விட்டுருவார். ஏன்னா நீங்க செஞ்ச பூர்வ பண்ணி என்ன மாதிரி தந்துவிடுதான் இந்த ஜென்மத்தை காரியங்கள்லாம் நடக்கும். அதனால தொழில் நமது வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், இல்லை சுய தொழிலாக கூட இருக்கட்டும், சற்று தன்னுடைய வேலை உண்டு தான் ஒன்றை செஞ்சுட்டு போயிடுங்க. தர்மம் கண்டிப்பா பண்ணுங்க. யாராவது காலங்கத்தால கடந்தனே கொஞ்ச நேரத்தை அப்பையா தாயை வந்து ஒரு ரூபாயாவது இல்லைன்னு சொல்லாம போட்டுருங்க. நெய் தீபத்தை ஏற்றுங்கள். வேலை செய்யும் இடத்திலோ இல்லை சுய தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ ஒரு நெய் தீபத்தை கண்டிப்பாக ஏற்றுங்கள். இது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ உங்க ராசிக்கு விரயஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். நான் சொன்ன விஷயங்களை செய்வதால் என்ன, தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படும். இப்போ நிறைய பேரை பார்த்துருக்கோம், போவாங்க கல்யாணமாக இல்லை, நமக்கு பிடிக்காத ஒருத்தன், அவன் ஸ்டேட்டஸ் விட கம்மி, அவன் ஒரு 500 ரூபா வைக்கிறான் மொய். நமக்கு அந்த ஆள் அந்த அளவு முக்கியமானவன் இல்லை, இருந்தாலும் இவெல்லாம் 500 ரூபா வச்சிருக்கேன்னு நம்ம கொண்டு 1000 ரூபா வச்சிருவோம். வச்சு போட்டு அவசரப்பட்டோமே, 500 ரூபா தேவையில்லாம இழந்துட்டோமே, நம்ம அவன் எத்தனை ரூபா வச்சுருப்போம், நமக்கு என்ன வச்சுட்டு நம்ம வந்திருக்கோம். அவனுக்கு ஒரு முக்கியமான அப்புறம் 500 ரூபா வச்சிருக்கலாம், நம்ம எதுக்கு அவசரப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு தன்மையில கொடுத்துரும் நமக்கு. அதனால ஒரு உணர்ச்சி வசப்பட்ட தேவையில்லாத ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொன்னா இது வந்து கண்டிப்பாக மிக ஆகாது. அதனால கும்பராசிக்காரங்க சற்று எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். கையில கொஞ்சம் காசு இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதாவது அசட் வாங்கி போடுங்க. தொழில மாத்திரம் இப்போதைக்கு போட்டுறாதீங்க, அசட்டு வாங்குங்க. நகை நட்டுகளை வாங்கிவிங்க. தங்கத்தை சேமிப்பு கூட்டுங்க. வீட்டுல தங்கம் கேட்டா எங்க வீட்டுல ஒரு 20, 50 பவுன் 100 பவுன் நகை இருக்கு, எனக்கு எந்த பயமும் இல்லை, ஆண்டவன் பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது வைங்க. பேங்க் லாக்கர்ல கொண்டு வைங்க.
இல்ல பணம் காசு இருக்கு, இந்த பணத்தை நான் வெளியில சொல்ல முடியாது, வெளியில செய்ய முடியாது, மிக 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 நம்பிக்கையான உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள நடிப்பு, சேமத்தாரை இருக்கு, சாதகத்தாரை இருக்கு, அந்த மாதிரி தாராபலன் நட்சத்திரம் உடையவர்கள்ட்ட நீங்க அதை ஒப்படைக்கும். குடும்பத்தை யாராவது கண்டிப்பா இருப்பாங்க, மனைவியா இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், தாயாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், யார் வேணாலுமே இருக்கலாம். அந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து குடிச்சேங்கப்பா, இந்த ஒரு 45 நாள் இந்த பணத்துல கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கப்ப நான் வாங்கிக்கிறேன் சொல்லு. இல்லாட ஏமாறக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். அது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இந்த கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாம உங்க ஸ்தானத்திற்கு 2ஆம் இடமான கும்பராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை இந்த குரு பார்ப்பது சற்று தன வரவு இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் எல்லாம் இருக்காது. தன வரவு இருக்கத்தான் செய்யும். தொழில் சார்ந்த குரு பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்கும். ஆனா அந்த அதிகரிக்கக்கூடிய வருமானத்தில் வந்து தாம்பீகமாக செலவுகள் செய்து விடக்கூடாது. பார்த்துக்கலாம், நாளைக்கு நமக்கெல்லாம் காசு வர்ற நேரம் தான் வந்துகிட்டே இருக்க, அடுத்து என்ன நடக்குன்னு பார்த்துடலாம், அதனால நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வந்து செலவு செஞ்சிடாதீங்க. செலவு செஞ்சு நிறைய பேர் அவசப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு. அந்த வயசெல்லாம் கடந்த பிறகுதான் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம்னு சிந்திக்கத்துவோம். அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்பவே தான் சேமித்து பழங்கள் வந்து. அதனால அந்த தாம்பீக செலவுகள்லாம் இல்லாமல் சற்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அடக்கத்தோடு இருங்க. எங்கிட்ட என்ன இருக்குவா, எது இருக்கோ அதை ஆண்டவன் கொடுத்தது, நான் என்னப்பா செய்யறதுக்கு, ஏதோ என்னால 4 பேர் யாரையும் நான் வந்து நல்ல செய்யணும், யாரையும் நான் கெடுத்து வாழல. அது ஒரு முக்கியமான விஷயம். அது நல்லது செய்யணும் இல்லை, யாரையும் நான் கெடுத்து வாழவில்லைங்கிற ஒரு நற்பெயரோடு வாழுங்க. அவருக்கு என்னைக்குமே அவர்பட்ட ஒரு ராஜா போல யாரையும் கை நீட்ட மாட்டார், யாருக்கும் அதிகமாக கொடுக்க மாட்டார். அவர் வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த பேர் உள்ள வாழ்க்கையை இன்று வாழ்வது ரொம்ப கஷ்டம். என்ன ஜால்ரப்போட கூட்டங்கள் தான் அதிகமா இருக்குது. இது போன்ற விஷயங்களில் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வந்தீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வந்திருக்க இந்த 49 நாட்கள் 18-10-2025 இருந்து 5-12-2025 வரை இருக்கக்கூடிய இந்த 49 நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இது ஒரு அற்புதமான விஷயம்தான். ஆலங்குடி ஆலயத்துக்கு சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்துல குருவிற்கு வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகங்களோட குருக்கு வியாழக்கிழமை வந்து மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க, கொண்டக்கடலை மாலையை போட்டு விடுங்க, சுண்டல் செய்ய சொல்லி அந்த சுண்டலை வந்து வியாழக்கிழமை சாயந்தரத்து நேரத்துல அந்திசாய நேரத்துல ஒரு தொன்னை, ஒரு தண்ணி பாட்டில் சின்னதா 200 ml 300 ml அது உங்க கையால விநியோகம் பண்ணுங்க வியாழக்கிழமை. இது நல்லா இது 49 நாள் இருக்கனால ஒரு தடவை செஞ்சா போறோம். அடிக்கடி சிலிண்டர்ஸ்ல பாதிப்பு வரும் போல தெரிஞ்சுன்னா அவங்க வந்து செஞ்சா போறோம். கும்பராசிக்காரர்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம்ம மந்திரம் தெரிஞ்சவங்க மந்திரம் சொல்லுங்க. தொழில் கற்றுக் கொடுத்த குருமாருக்கு நன்றி கடனை செலுத்த தவறாதீர்கள். அதுவும் வியாழக்கிழமையாண்டு இது போன்ற விஷயங்களை செய்தீர்களானால் கும்பராசியும் ஏற்படக்கூடிய தீய பலன்களிலிருந்து நிவாரணமாகி நற்பலன்கள் அதிகம் நடக்க இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.